வணக்கம் ஆல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. தஞ்சை பெரிய கோயில் போலவே இந்த கோயிலும் தொல்பொருள் துறையின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனால் அவருடைய வடநாட்டு போரின் மாபெரும் வெற்றி நினைவாக கட்டப்பட்ட இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலின் புகழுக்கு நிகரானது. ஃபேமிலியோட இந்த கோயிலை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் நம்மளை விட நம்ம குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக அதில் இருக்கிற குறிப்புகளை படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஆர்வமும் புரிதலும் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? முதலாம் ராஜேந்திரன் 1912ஆம் ஆண்டு தொடங்கி 1912 பாப்பா உங்கள் பேர் என்னது? தம்பி உங்கள் பேர் என்னது? எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருநெல்வேலியிலேருந்து இந்த கோயிலுக்கு வரீங்களா? எந்த ஊர் உங்க தாத்தா ஊரு? ஜெயங்கொண்டமா. இந்த கோயில் பேர் என்னது? இந்த கோயில் கட்டினது யாரு தெரியுமா? ராஜேந்திர சோழன் யாரு தெரியுமா? இந்த கோயில் அவர் எது கட்டினாரு தெரியுமா உங்களுக்கு? எது கட்டினாரு? கங்கை வரைக்கும் போரிட்டு ஜெயிச்சனால அவருக்கு கங்கை கொண்டான்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கப்புறம் தலைநகரம் மாத்தணும் முடிவெடுத்தனால அவருக்கு இந்த கோயில் இந்த ஊர் பேரு கங்கை கொண்ட சோழபுரம் பேர். தலைவரலாறு புக்கு படி ஃபுல்லாக படிக்கணும். கோயில் முழுசும் சுற்றி பார்த்துட்டீங்களா? நான் சுற்றி பார்த்துட்டோம். வீட்டுக்கு போகும்போது இப்போ மெமரிஸ்க்காக கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். சரி, வெரி குட். பார்க்கலாம். பாய். கோயிலுடைய நுழைவாயில் ஒரு மொட்டை கோபுரமாகவும் மேலும் முற்றிலும் சிதைவடைந்த மதில் சுவர்கள். ஏன் இப்படி இருக்குதுன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே கீழணை கட்டுவதற்காக இடித்து சேதம் செய்து இங்கிருந்து தான் கல் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிற இந்த கோயிலோட நுழைவாயிலோட இடதுபுறமா இப்ப நம்ம பார்க்கறது பீரங்கி மேடை. சோழர் கால வரலாறு 3 விதமா பிரிக்கலாம். சங்க காலத்திற்கு முற்பட்ட சோழர்கள், சங்க கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். இதில் பிற்கால சோழர்களின் தலைநகரமான தஞ்சாவூரும் கங்கை கொண்ட சோழபுரமும் தனி பெரும் சிறப்புடையதாகும். முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திர சோழனால் ஒரே தலைமுறையில் கட்டப்பட்ட இவ்விரண்டு திருக்கோயில்களும் கருவூர் தேவரால் திருவிசைப்பா பாடப்பெற்ற ஸ்தலங்களாகும். சுதை வேலைப்பாடு கொண்ட பிரம்மாண்ட தோற்றத்தோடு காணப்படும் இந்த நந்தி கருங்கற்களால் கட்டப்பட்டதாகும். ராஜேந்திர சோழன் கங்கை நீரை 1008 யானை மேல் கொண்டு வந்து இந்த கோயில் இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தவர். மேலும் சோழ கங்கம்னு ஒரு ஏரியை உருவாக்கி அதுலேயும் கங்கை நீரை சேர்க்கிறாரு. அதுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொன்னேரி. கோயிலோட நுழைவாயில் இருபுறமும் பாதுகாவலரா துவாரபாலகர் இருக்கிறாரு. அவருடைய கால் ஒரு பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பாம்பு ஒரு யானையை முழுங்கிட்டு இருக்குது. அப்படின்னா அந்த துவாரபாலகர் எந்த அளவு பெரிய பாதுகாவலராக இருப்பாரு. அப்பேற்பட்ட துவாரபாலகர் பாதுகாக்கக்கூடிய அந்த சிவன் பரம்பொருள் எவ்வளவு பொக்கிசமானவர் அப்படின்றத நாம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வியூவை பாருங்க. ஆகம விதிப்படி கற்ற எந்த ஒரு சிவன் கோயில் மூலவர், நந்தி, கொடிமரம் இது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில சூரியன் கொடிமரத்திலிருந்து இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் வரைக்கும் எந்த கோணத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்த ஒரு வருடத்திற்கான தட்பவெப்ப நிலையை கணிக்க முடியும். அதாவது அடுத்த ஒரு வருடத்திற்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவு எந்த மாதம் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும்ன்றதை கணிச்சு விவசாயம் செய்திருக்கிறாங்க. இந்த வாசலுக்கு அப்புறம் நமக்கு கேமரா அனுமதி இல்லை அப்படின்றதுனால நம்ம இப்ப வெளிப்புறம் சுற்றி பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயில் திருச்சியிலிருந்து 102 கிலோமீட்டர்லையும், கும்பகோணத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலையும், தஞ்சாவூரிலிருந்து 74 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்குது. அருகிலுள்ள புகைவண்டி நிலையம் கும்பகோணமாகும். மேலும் கும்பகோணம், மயிலாடுதுறை, அரியலூர், ஜெயங்கொண்ட சோழபுரம் இந்த ஊர்களிலிருந்து பேருந்து வசதியும் அடிக்கடி இருக்குது. இந்த திருக்கோயிலோட அமைப்பும் கட்டிட தொழில்நுட்பமும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஏறத்தாழ நிகரானது. 170 அடி உயரம் கொண்ட இந்த கோயிலின் கோபுரம் 9 அடுக்குகளை கொண்டது. கோபுரத்தின் கழுத்து போலுள்ள பாகத்தின் 4 மூலைகளிலும் ஒரே கருங்கல்லாலான 4 நந்திகள் இடம்பெற்றுள்ளது. உச்சியில் திகழும் செப்பு கலசம் 7 அடி உயரம் உள்ளது. இக்கலசத்தின் நிழல் தஞ்சை பெரிய கோயிலை போலவே பூமியில் விழாதவாறு நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கருவறையில் உள்ள பெருவுடையார் எனும் சிவலிங்கம் 13 அடி உயரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது. சுவாமி சன்னதியில் எப்பொழுதும் வெளிச்சமும் குளிர்ச்சியும் இருக்கும் இந்த தனித்தன்மை வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான ஒன்றாகும்.
இதற்கு காரணம் கருவறை சுவற்றில் கிடைப்பதற்கு அரிய விலை மதிப்புள்ள சந்திரகாந்த கல்லை பதித்து வைத்திருப்பதே ஆகும். கிழக்கு முகம் பார்த்த இந்த கோயிலின் சூரியன் மேற்கே சாய்ந்தாலும் வெளிச்சமாக இருப்பதற்கு காரணம் இந்த சந்திரகாந்த கல்லே ஆகும். அடுத்தது சிங்கமுக கிணறு. இந்த கிணறு சிங்கத்தின் வாயினுள்ளே செல்லும் படிக்கட்டுகள் அமைந்த கட்டுமான வேலைப்பாடு கொண்டதாகும். முன்னாளில் இங்கு பானாசுரன் அரசாட்சி செய்தபோது அவன் கங்கை சென்று நீராட இயலாமையால் அவன் வேண்டுகோளின்படி கங்கை இச்சிம்ம கிணற்றில் பொங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இப்போ சில வருடங்களாக தான் இந்த சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு பார்க்க அனுமதி இல்லை. இந்த கிணறை பற்றி நம்ம தகவல் சேகரிக்கும் போது முரணான வெவ்வேறு தகவல் தான் கிடைக்குது. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்ச நம்பகத்தன்மையான செய்தி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த இந்த காணொளி பார்க்குற அனைவருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. மீண்டும் ஒரு காணொளியில் நல்ல தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.